வணக்கம். இது காவியாவுடன் ஒரு நிமிடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒருத்தர் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அவங்கள பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன். 3 Idiots மூவி நிறைய பேர் ஹிந்தியில பார்த்திருப்பீங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து தமிழ்ல நண்பன் மூவி பார்த்திருப்போம். இந்த 2 மூவிக்குமே ரிலேட் ஆக போற ஒரு பர்சன் பத்தி தான் நான் பேச போறேன். நம்ம தமிழ்ல வந்துட்டு நம்ம மாண்புமிகு சிஎம் விஜய் அண்ணா வந்துட்டு நடிச்சிருந்தாங்க. கரெக்டுங்களா? கொசக்சி பசப்புகள் அந்த கேரக்டர். ஹிந்தியில அமீர் கான் சார் நடிச்சிருந்தாங்க, ரான்ஷோ அப்படின்ற கேரக்டர். இந்த 2 கேரக்டருக்குமே வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? நான் சொல்ல போற ஒரு பர்சன் தான், சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக் யாரு? எத்தனை பேருக்கு இவரை பத்தி தெரியும்? ஆனா இவர் ரொம்ப முக்கியமான பர்சன். சோனம் வாங்சுக் அப்படின்றவர் வந்துட்டு த கிரேட்டஸ்ட் இன்ஜினியர். முக்கியமா எஜுகேஷன் சிஸ்டம்ல அவர் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாரு. நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ப்ராக்டிக்கல் லேர்னிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. சொல்ல போனா 1994ல இவர் ஸ்டார்ட் பண்ண செக்மோல் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனால எஜுகேஷனால லைஃபை இழந்த குழந்தைங்க, அதாவது நிறைய ஃபெயிலியர்ஸை எஜுகேஷன்ல ஃபேஸ் பண்ண குழந்தைங்க அண்ட் டீனேஜர்ஸோட லைஃப் இவரால் சேஞ்ச் ஆச்சு த்ரூ செக்மோல் ஃபவுண்டேஷன் அண்ட் த்ரூ ப்ராக்டிக்கல் லேர்னிங். செக்டிக்கல் நாலேஜை மட்டுமே பேஸ் பண்ணி இவர் அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ வேர்ல்டு ஃபுல்லா இவரை பாராட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா ஐஸ் டியூபா டெக்னாலஜி. அது அவர் தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அப்படி என்ன அப்படின்னா, குளிர்காலத்துல தண்ணீரை வந்துட்டு இக்லூஸ், ஐஸ், பெரிய பெரிய பனிக்கட்டிகளாக வந்துட்டு உரைய வச்சுட்டு அதை சம்மர் காலத்தில் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறது, இதை வந்துட்டு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இந்த ஐடியாலஜியை வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு பாராட்டவுமே செஞ்சாங்க. ஓகே, இப்போ ஏன் அவரை பற்றி வந்துட்டு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கு? டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டத்தில் இவர் எஜுகேஷன் பேசிஸ் எக்ஸாம்ஸில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரொம்ப நாளாக ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வராரு. ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னா உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தினால அவருடைய ஹெல்த் ரொம்பவே பாதிச்சிருச்சு. பட் நவ் ஹீ இஸ் ஓகே வித் ஆல் மெடிக்கல் கேர். பட் இருந்தாலும் அப்கமிங் ஜென்ரேஷனுக்காக ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷனா டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம். பை.